ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது வந்து சண்டே விலாக் தான் பார்த்துக்கோங்க. சண்டே போனதில் சுயம்புலிங்க சுவாமி கோயில், அதாவது உபரிக்குன்னு அங்கே போயிருந்தோம். அங்கே போய் நல்ல சாமி தரிசனம் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தங்க கூப்பிட்ருந்தாங்க, அங்கே பால் குடம் எடுக்கிறோம், அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு 7 மணிக்கெலாம் கூப்பிட்ருந்தாங்க. 7 to 9க்குள்ளே நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் போனதை என்னமோ 11 மணியா 12 மணிக்கு தான் நாங்கள் போனோம் கரெக்டாக. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அங்கே பூஜைலாம் கரெக்டாக நாங்கள் போகிறோம். அப்போ தான் அலங்காரம் பண்ணி பூஜைக்கு திறந்துருந்தாங்களா, நல்லா போய் நல்ல சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரவும் பார்த்திங்கன்னா பால் குடத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க. அங்கே போய் 5 வருஷம் ஆயிட்டு நாங்கள் இந்த கோயிலுக்கு போய். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு போகிறதுனால நாங்கள் அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சோம், அந்த கோபுரத்தை. ஆனால் இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க, 5 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பழைய வீடியோவை பார்த்து தான் நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோங்கிறதையே நாங்கள் பார்த்தோம். இப்போ நான் கால் வச்சுருக்கேன் தண்ணி, இந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு தெரியுமா? நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நல்ல மீன்லாம் வந்து கடிச்சிது. இப்போவும் மீன் இருக்குது, ஆனால் நிறைய மீன் செத்து செத்து கிடந்துச்சு கிணத்துக்குள்ளது. ஆனால் உட்காந்து நல்லா காலை வச்சு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஸ்பாக்கெலாம் போய் நம்ம காலை கொண்டு மீனுக்குள்ளே வைக்கிறதுக்கெலாம் காசு கேட்பாங்கள்ல, அந்த இதெல்லாம் இதில் கிடையவே கிடையாது. நம்ம நல்லா ஜாலியாக உட்காந்து வச்சுட்டு வரலாம். ஆனால் நாங்கள் வெட்ட வெளியில், அதாவது 12 மணி வெயிலில் நான் உட்காந்துருந்தேன். அதை உட்காந்து சரி நம்ம வந்ததுக்கு போன தடவை வச்ச மாதிரியே இந்த தடவையும் வச்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வச்சோம். அப்புறம் அங்கேயே சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சு பக்கமாக கிளம்பி வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா 2 புறா நின்றுக்கிட்டு இருந்துச்சா, அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. என் பையன் ஏம்மா புறாலாம் கடலுக்கிட்டலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் கோயில் கட்டணும் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு சார் கோயில் கட்டி அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஓம் நமச்சிவாயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அதுவும் வேறு இடது கையால் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தானா, தம்பி இடது கையால் ஊற்றாத வலது கையால் ஊற்றினோன்னே அதுக்கப்புறம் வலது கையால் ஊற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரே அபிஷேகம் தான். இதை வந்து நான் தான் ஆக்சுவலி கட்டி விட்டேன். அவன் கட்டித்தான்னு கேட்டான்னு சொன்னதுனால நான் கட்டி கொடுத்தேன். அவர் உட்காந்து ஊற்றுறேன்னு ஒவ்வொரு தனியாக கொண்டு வந்து அந்த சின்ன பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தாப்புல. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா 2 பேரும் சட்டையை கழட்டிட்டு உள்ளக்க இறங்கிட்டாங்க. பார்த்தா நான் ட்ரெஸ்ஸே கொண்டு வரல. லாஸ்ட்டாக அவன் வரும்போதெல்லாம் ஒருத்தன் எப்படின்னா துண்டை கட்டிகிட்டு தான் வந்தான் வீடு வரைக்கும் வரும்போது. அப்புறம் நல்லா நான் அலைகளை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒரு பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை மணின்னு நினைக்கிறீங்க? ஒரு 11:30 12 இருக்கும். 12லேருந்து 2 மணி வரை இந்த வேலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வீடை பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மேற்கூரை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சா, அதான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே இஸ்ரோன்னு ஏதோ ஒன்று தொடங்குறாங்களாம், அதுக்கான வேலைலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை எவ்வளோ பில்டிங்கை எப்படி அதில் கட்டியிருக்காங்கன்னே எனக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா மணல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரியலையேன்னு பார்த்தேன். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்றதுனால அவங்க எப்படினாலும் பார்த்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.